ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார், அந்த சென்சார் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சென்சார்ஸோடைய நேம், இந்த சென்சாரில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சென்சார்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு சென்சாருடைய நேம், அந்த சென்சார் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி அண்டு டெம்பரேச்சர் சென்சார். இந்த சென்சாரில் வந்து நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம், அண்டு ஹியூமிடிட்டி ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு நமக்கு ஐசின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்டர்பின் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டீனா வந்து டிரான்ஸ்மிட்டர், ஆர்னா வந்து ரிசீவர், இந்த பிசிபியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கோ பின், க்ரௌண்ட் பின்லாம் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சார். இந்த கேஸ் சென்சார் வந்து எவ்வளோ கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி காட்டும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோசரம். எம்கியூ சென்சார்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார். இந்த ஐஆர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐஆர் சென்சாருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி எதனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி நமக்கு எதனா அவுட்புட் காட்டுறதா வந்து இந்த ஐஆர் சென்சார். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஐஆர் சென்சார். அப்படின்னா வந்து பெரிஃபெரல் இன்ஃப்ராரெட் சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்சார் தானே அதிகமாக வந்து செக்யூரிட்டி சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சென்சாரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டர் பின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிம்மர் பொட்டன்ஷியோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் அந்த பொட்டன்ஷியோமீட்டர். அடுத்தது அந்த பாக்ஸ் மாதிரி ஒயிட் கலராக க்ளோஸ் பண்ணுறல, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் எடுக்கிறதுக்கோசரம் தான் இது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஜாய்ஸ்டிக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட்டு, லெஃப்ட் மூவ் ஆகிறது இந்த ஜாய்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், சுவிட்சு அப்படின்னு சொல்லிட்டு 5 கனெக்ஷன் பின்ஸ் வந்து இருக்குது. இந்த ஹெடர் பின்ல கனெக்ட் பண்ணி தான் இது வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் சேனல் ரிலே. இதனுடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு ஸ்க்ரூ டெர்மினல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ டெர்மினல் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயோடு கொடுத்துருக்காங்க. ஹெடர் பின்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவோட வேல்யூ வந்து அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ 10 ஆம்ஸ் டு 50 வோல்ட் ஏசி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் ரீடிங் சென்சார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல டிடெக்ட் பண்ணுறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்டு சென்சார். சவுண்டு சென்சார் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ இந்த மைக் தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சவுண்ட் எதுவும் டிடெக்ட் பண்ணி நமக்கு தரும். இதில் பார்த்தீங்கன்னா ஐசி, பொட்டன்ஷியோமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்கல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லேசர் டயோடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் டயோடு. ஸோ இந்த லேசர் டயோடு வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து விளையாடிருப்போங்க. ஸோ லேசர் லைட்டை வச்சு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் டயோடு. அடுத்தது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் சென்சார். இந்த ஃப்ளேம் சென்சார் தானே எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபயர் டிடெக்ட் பண்ணுற இடத்துல தானே இந்த ஃப்ளேம் சென்சார் தானே ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளேம் சென்சார் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொட்டன்ஷியோமீட்டர், ஐசி, ஹெடர் பின்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர் சென்சார் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சென்சாரோட நேம் பார்த்தீங்கன்னா லைன் ட்ராக்கிங் சென்சார். அதாவது ஒரு கண்டக்டரில் வந்து லைன் எங்கன்னா விட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த லைன் ட்ராக்கிங் சென்சார் தானே யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டர், அதர் காம்பவுண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் மேக்னெட்டிக் சென்சார் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்னெட் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார் தான் இது. மேக்னெட் ரீட் சுவிட்சி சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெனி டைப் ஆஃப் சென்சார்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா ஆல்ரெடி ஐசின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்ததாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மிஸ்டர் டெம்பரேச்சர் சென்சார். அதாவது இந்த பொட்டன்ஷியோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதை வச்சு நம்ம இதனுடைய வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டலாம். இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவும் தரவே இல்லை. உங்களுக்கு லைன் மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சென்சார் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஆர், லைட் டிபெண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது லைட்டை டிபெண்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல இருந்து இந்த சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெடர் பின்ஸ் அண்ட் எல்டிஆர் ரெசிஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா டச் சென்சார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டச் சென்சார். இந்த டச் சென்சார் வந்து ஒன்ஸ் நம்ம டச் பண்ணலாம் வந்து சர்க்யூட் ஆன் ஆகிறது, ஆஃப் ஆகிறது எல்லாமே தான் இருக்கும். அதேமாரி இதுலேயும் பொட்டன்ஷியோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்ம டச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டியூன் பண்ணிக்க முடியும்.
இந்த ஹெடர் பின் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. மாடியூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னலுக்கோசரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னலுக்கோசரம். ஸோ நமக்கு எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா பஸர் தான். இந்த பஸர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தரக்கூடிய எலக்ட்ரிக் சிக்னல் வந்து ஆடியோ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி தான் இது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங் சென்சார். ஸோ டியூன் பண்ணிக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர் சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஆனால் நம்ம டியூன் பண்ணிக்கலாம். இந்த சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெடர் பின்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ இந்த சென்சாருடைய டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக போகும். இந்த சென்சார் தானே எதுக்கு, இந்த சென்சாருடைய யூசஸ் எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த சென்சாரில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசி இருக்குது, ஜம்பர் இருக்குது, பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது என்னென்னு சென்சார்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு சென்சார் தான். ஸோ இந்த சவுண்டு சென்சார் வந்து பொட்டன்ஷியோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கிளாக் பண்ணால் சர்க்யூட் ஆன் ஆகிறது ஆஃப் ஆகுறது எல்லாமே வந்து இந்த சென்சார் வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த சென்சாருடைய பாட்டம் சைடில் நமக்கு எந்த ஒரு காம்பவுண்டும் தரல. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இதுதான் ஸ்டார்டிங் இதுதான் சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி அண்டு டெம்பரேச்சர் சென்சார்னு சொல்லியிருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் எலக்ட்ரானிக்ஸில் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.